राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद भारत माता की जय। எல்லோருக்கும் ஸ்ரீ ஜெயந்தி ஆசீர்வாதங்கள். சில இடங்கள்ல அஷ்டமி பிராதான்யம், சில இடங்கள்ல ரோஹிணி பிராதான்யம். முக்கியமா மதுரா, பிருந்தாவனம், துவாரகா இங்கெல்லாம் அஷ்டமி திதி தான் பிராதான்யம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தான் ரோஹிணி நட்சத்திரம் பிராதான்யம். அதனாலதான் முதல் நாள் ஒன்று வரும், ரெண்டாவது நாள் ஒன்று வரும். சில சமயத்தில் இந்த ரோஹிணி நட்சத்திரத்திலேயே சில பேர் ஆரம்பத்தில் எடுத்துப்பா, சில பேர் பிச்சம் மீதி கடைசியில் இருக்கிறது தான் வசதின்னு அதை எடுத்துப்பா. நிறைய உண்டு. அதனால சில டைம் பார்த்தா முனித்திரைய ஸ்ரீ ஜெயந்திலாம் மூணாவது நாள் வரும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த கோவில் ஸ்ரீ ஜெயந்தி மட்டும் தனியாக வரும். பல சந்தர்ப்பங்களில் பார்த்தோம்னா ஆடி மாசத்துல ஒரு கோகுலாஷ்டமி வரும். நமக்கு அப்போ ஆவணி இருக்காது, ஆடி தான் இருக்கும். ஆனால் நார்த் இந்தியாவில் அப்போ ஸ்ராவண மாதம் ஆரம்பிச்சிருக்கும். அதனால் நமக்கு சில சந்தர்ப்பங்களில் ஆடியிலேயே ஒரு கோகுலாஷ்டமி வரும். அதனால் ரெண்டுமே கொண்டாடலாம், 3 நாள் கூட கொண்டாடலாம், தப்பே கிடையாது. கிருஷ்ணன் அவதரித்த சமயத்தில் அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் ஒரே நாளில் இருந்தது. அப்ப விசேஷமா கொண்டாடினார்கள். காலப்போக்கில் சில சந்தர்ப்பங்கள்ல அஷ்டமியும் ரோஹிணியும் ஒன்னா வரும். அப்பதான் ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லுவோம். சமயத்தில் அஷ்டமியை தனியாக கொண்டாடுவோம், ரோஹிணியை தனியாக கொண்டாடுவோம். அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் எல்லாமே கிருஷ்ணாஸ் பர்த்டே தான். நமக்கு பகவானை அனுபவிப்பதற்கான அழகான ஒரு நாள். பகவானை அனுபவிக்கிறதுக்கான விஷயங்கள் பல கோடி நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அழகா பக்தி பண்ணணும், பகவத் அனுபவம் அனுபவிக்கணும். சமர்த்த ராமதாசர் வாழ்க்கையில் நிறைய டிராவல் பண்ணிட்டே இருக்கார். நிஜமாக என்னுடைய அனுபவத்தில் டிராவலிங் ஒரு பெரிய ஒரு தவம். பல விஷயங்கள் நான் யாத்திரையில தான் கத்துண்டிருக்கேன், இனியும் கற்றுப்பேன். பல ஊர்கள், பல மனிதர்கள், பல வாழ்க்கை முறைகள், பல சவால்கள் ரொம்ப அழகா இருக்கும். பல பேரோட போகும்பொழுது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு யாத்திரையிலையும் ஒவ்வொரு மனிதர்களுடைய சுபாவங்கள், அவளுடைய அக்கறை, அவளுடைய சுயநலம், அவளுடைய எதிர்பார்ப்பு, அவளுடைய இயலாமை, அவளுடைய சோம்பேறித்தனம், இப்படி நிறைய பார்க்கிறேன் நான். அதுவும் இப்ப நிறைய பேர் அழிச்சுட்டு போனோம். நிறைய பேர் ஒரு 15, 20 பேர், 40 பேர் மேக்சிமம். 100 பேர் ஏதோ அழிச்சுட்டு போயிருக்கேன். பெருசா பெரிய கேங் அப்படின்னா பண்டரிபுரம், பிருந்தாவனம் இங்கெல்லாம். ஆனா அது பெரிய வேலை. நிஜமாவே
ஒரு 2 கோவில் பார்க்கறதுக்குள்ள டைம் போயிடும். ஒரு 80 பேர் 100 பேர் 100 பேருக்கு ஒரு டீ குடிக்கணும், இல்லாட்டி 100 பேர்ல பாத்ரூம் போனோம்னா கூட டைம் கன்சியூமிங். நிஜமாவே ஒரு பெரிய காரியம் இது. ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் யாத்திரை. அதனால இப்போல்லாம் ரொம்ப 15 பேர் 20 பேர், நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுவா, சொல்றதே இல்லையேன்னு. எல்லாருக்கும் அந்த நேரம் ஒத்து வரணும். பார்க்கலாம், அதான் சப்தாகம் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணால் ஒரு 100-150 பேர் இருப்போம். ஆனால் ஒரே இடத்துல இருப்போம். டெய்லி 7 நாளும் அங்கே விஷயங்கள் சொல்லுவோம், சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவோம். அதனால அது ஈஸி. பார்க்கலாம், பகவத் சங்கல்பம் எப்படியோ அப்படி நடக்கட்டும். ஸோ யாத்திரை நிறைய விஷயங்கள், நிறைய பக்குவம், நிறைய ஊர்கள். இப்போ திடீர்னு இந்த கங்கை கரையை பார்க்க ஒரு சுகம்னா, இப்போ கும்பகோணம் தஞ்சாவூர்லாம் காவேரி கரையெல்லாம் பார்க்க அது ஒரு சந்தோஷம். இது ஒரு விதம், அது ஒரு விதம். அங்கே ஒரு வாழ்க்கை முறை, அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுடைய ஸ்திதி, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பக்தி, பல விஷயங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம பாரத தேசத்தில் அத்தனை வித்தியாசங்கள் உண்டு. கேரளா போயாச்சுன்னா அங்கே ஒரு விதமான பக்தி, நார்த் இந்தியா போயாச்சுன்னா அங்கே ஒரு விதமான பக்தி. நான் இடம் புரியோடைய ரத யாத்திரை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வருவேன், ஜம்முன்னு வெஸ்ட்டுக்கு வருவேன், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு வருவேன், பன்றிபுரம். அது ஒரு அழகு, இது ஒரு அழகு, கம்பேரே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு விதம். அப்போ ரொம்ப ஆச்சரியமா சமர்த்த ராமதாசர் பல இடங்கள் டிராவல் பண்றார். அதில் தான் நேற்று பார்த்தோம், ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கோழியினுடைய கதறல், அந்த ஜீவனுடைய கதறல் தாங்க முடியாம ராத்திரி எழுந்து வந்து பாருங்க. நிஜமா கோழியினுடைய கதறல் தான் அவருக்கு. இவங்க ஏதோ மந்திரம் சொல்லிட்டு போறோம் விட்டுட்டா, கோழியுடைய கதறல் கேட்டுதான் பார்த்துட்டு ஓடி வந்து. ஏன்னா இவர்கள் அசைவம் அந்த விஷயத்துக்குள்ள சமர்த்த ராமதாசர் போகவே இல்லை. பலின்னு சொல்லி இவர்களை காப்பாத்திக்கிறதுக்கு இவர்களுடைய ஒரு பயத்தை, துக்கத்தை ஒருத்தன் பணமா மாத்துறதுக்காக இது பண்ணும் பொழுதுதான் சமர்த்த ராமதாசர் நடுவில் வந்தார். சமர்த்த ராமதாசர் காலத்திலேயே நிறைய பேர் வந்து அசைவம் சாப்பிட்றவர்கள்லாம் இருப்பார்கள். இந்த மாவுலாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பார். அங்கெல்லாம் போய் சமர்த்த ராமதாசர் இந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்லை. துக்காராம் மகாராஜருடைய காலத்துல 2 பேர் ஒரே காலகட்டம் தானே, எவ்வளோ பேர் மாவுலா நிறைய பேர் இருப்பார். ஸோ ஒவ்வொருத்தருக்கான வாழ்க்கை முறைன்றது மாறுபடுறது, அவர்களுடைய உடல் உழைப்பு, பல விஷயங்கள் இருக்கு. இதுல 10 ஒரு கருத்து நம்ம யாருமே சொல்ல முடியாது. சில பேருக்கு இது கூடாதுன்னா அது கூடாது, அவ்வளவுதான். பிராமணர்களுக்கு கலிகாலத்துல கிடையாது அப்படின்னா கிடையாது, அவ்வளவுதான். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது நமக்கு. இங்க ஒரு உயிரை காப்பாற்றணும், இந்த மெயினா கோழியையும் காப்பாற்றணும், இவனையும் அடக்கணும், மந்திரவாதியும் அடக்கணும், அதே சமயத்துல இந்த தம்பதிகளையும் நல்வழிப்படுத்தணும். ஸோ அப்படி காப்பாற்றினார் கோழியை. அதன் பிறகு அவர் பாட்டுக்கு யாத்திரை போயிட்டு இருக்கார். பைரவருக்கு பாக்கியம், அழகா ஜோரா அந்த அவருக்கு ஒரு அஷ்டகத்தை பாடிட்டு, அவருக்கு ஒரு அபங்கத்தை பாடிட்டு, அஷ்டகம் இல்லை அபங்கம் பாடிட்டு சமர்த்த ராமதாசர் இப்படி போயிட்டு இருக்கார். போகும்பொழுது இன்னொரு கிராமம் வருது. இந்த கிராமம் பார்த்தாலே சமர்த்த ராமதாசருக்கு தெரியாது, நிறைய ஹிந்துக்களுடைய கிராமம் அப்படின்னு தெரியாது. சரி, சந்தோஷம், பரவாயில்ல, இங்க இருக்க ஜனங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சந்தோஷமா அவர் அந்த கிராமத்துக்குள்ள போறார். பார்த்தா கிராமத்துல இவர் எல்லா வீட்டு வாசனையும் போய் நிற்கிறார், ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு. யார் வீட்லையும் வெளியில வரமாட்டேங்கிறா, பிக்ஷை போட மாட்டேங்கிறா. ஒரு வீட்டில் போய் நின்னா சரி, அவ வீட்டில் ஏதோ வேலையில் இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டு ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, பிச்சை எடுக்கிற மாதிரி தொந்தரவு பண்ணக்கூடாது. பிக்ஷைக்கும் பிச்சைக்கும் இதான் வித்தியாசம். பிச்சை எடுக்கிறவா சார் 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 அவளை போட்டு அடிச்சு பிடுங்கி பணத்தை வாங்கிட்டு போயிடுவான். பிக்ஷை எடுக்கிறவா முக்கியமா சாதுக்கள் சன்னியாசிகள்லாம் கொஞ்ச நேரம் தான் அங்கே நிற்கணும், அதுக்கு மேலே நிற்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. மாடு பால் கறக்கும் நேரம் அப்படின்னு. அதே மாதிரி சம்சாரிகள் வந்து அவளுடைய குடும்பத்துக்கு அவளுடைய சாப்பாட்டுக்கு ஒரு தொந்தரவு வரா மாதிரி சுத்தியில போய் பிக்ஷை எடுக்கக்கூடாது, நிறைய இருக்கு நியமங்கள்லாம். அப்ப சமர்த்த ராமதாசன் சில வீடுகள்லாம் போறார். போனோன்னு அவருக்கு புரிஞ்சு எடுத்து
இந்த மாதிரி இந்த ஊர்ல பிக்ஷை போடக்கூடாதுன்னு சொல்லி யாரோ அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா. பார்த்தால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவன், இந்த பஞ்சாயத்து தலைவன் மாதிரி ஜில்லா ஆளு, அவன் சமர்த்த ராமதாசரை பத்தி கேள்வி எல்லாம் பட்டிருக்கான். அவனும் ஒரு ஹிந்து தான். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு என்னமோ சமர்த்த ராமதாசுக்கு யாரும் பிக்ஷை கொடுக்கூடாதுன்னு பயமுறுத்தி வச்சிருக்கான் ஜனங்கள். ஏற்கனவே அவன் ஜனங்களை உருட்டி மிரட்டி பயமுறுத்தி அப்படியே பழகிட்டான். ஸோ அவன் சொன்னா ஊர்ல யாரும் அதை மீற மாட்டான். அதாவது சில சந்தர்ப்பங்கள்ல கடினமா இருக்கணும், ஆனா அதற்காக பயமுறுத்தக்கூடாது. இப்ப பிள்ளைகள் இடத்துல கண்டிப்போட இருக்கும். நாம ஒரு போலீஸ்காரன்னா கண்டிப்போட இருக்கணும். சும்மா சும்மா ஜனங்களை ஒரு வில்லன் மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கக்கூடாது. இரண்ய கசிபு மாதிரி பண்ணப்படாது. ஸோ கண்டிப்போட இருக்கிறது வேற, ஜனங்களை வழி நடத்துறது வேற, அவளை பயமுறுத்துறது வேற. ஸோ ஜனங்கள்லாம் பயந்து போயிட்டா அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட. அவன் சொல்லிட்டான், யாராவது பிக்ஷை போட்டாலோ ஜாகிரத, வரியெல்லாம் ஜாஸ்தி. அப்ப என்ன பண்ணுவான், சாதாரண ஒரு சம்சாரி எப்படி எதிர்த்து போராட முடியும்? பிராக்டிக்கலா நம்ம சொல்லணும். பல இடங்கள்ல பிராக்டிக்கலா பார்த்தோம்னா அந்த இடத்துல நாம நிற்கும் பொழுதுதான் சர்வைவல்ன்ற ஒரு விஷயம் வரும்போது நிஜமாவே என்ன பண்றதுன்னு புரியாது. பல சந்தர்ப்பங்கள்ல நான் பார்ப்பேன், நம்ம இந்த எலெக்ஷன்லாம் வரும்பொழுது நிறைய பேர் இங்கெங்கெல்லாமோ உட்காந்து இந்த ஃபேஸ்புக்கில் நிறைய பதிவுகள்லாம் போடுவாங்க. இவர்கள் ஓட்டு போடாதீங்க, அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த ஊரில் வாழறவாளுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போல்லாம் இப்போ இந்த தெருவில் இவ்வளோ ஓட்டு அப்படின்னா அவள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாள். எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கா, எத்தனை பேர் ஓட்டு போடல, யார் எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க. ஒருவேளை இவா தான் தெரிஞ்சாச்சுன்னா அவள் ஏற்கனவே பலகீனமாக இருக்குன்னா அவள் வீட்டு பொம்பளைகளை கிண்டல் பண்ணுவா, கையை பிடிச்சி வைப்பா, சொத்துக்களை அபகரிப்பா, அப்படி என்னெல்லாமோ பண்ணுவாரு. அப்போ என்ன பண்ண முடியும்? சில சந்தர்ப்பங்கள் அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. கையாளாகாத தனமாகவே இருக்கட்டும். அவனுக்கு தன் குடும்பம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான முதல் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால யாருக்கு எந்த விதமான ஒரு அறிவுரை சொன்னாலும் அவர்களுடைய நிலைமையில் இருந்து பார்த்து பேசுங்கள். நான் குருஜிமாட கூட கேட்பேன், நான் தான் ஒரு நாமஜபம் பண்றேனே, ஏன் வேலையெல்லாம் அப்படி இருக்கு, நான் எதுக்குன்னு வேலைக்கு போகணும்? போடா. நாளைக்கு அவனுக்காக அறிவுரை சொல்லணும்னா உனக்கு அறிவு இருக்கணும் இல்ல? நீ வேலைக்கு போன அறிவு இருந்தால் தான் சொல்ல முடியும். வேலைக்கு போய் டென்ஷன்ல இருந்தாலும் சொல்ல முடியும். வேலைக்கு போய் பலவிதமான ப்ரெஷர்ல இருந்து நீ நாமஜபம் பண்ணி அந்த நாமஜபத்தோட பலம் தெரிஞ்சா தானே உனக்கு புரியும். எதுவுமே குருஜிமா நேரம் சொல்ல போ புரியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுட்டது இதுதான். ஆக்சிடென்ட் ஆச்சு, கால் ஃப்ராக்சர் ஆச்சு, ஷோல்டர்ல பெயின், நாமஜபம் பண்ணேன். அப்போ கூட படுத்துட்டே தான் திருப்பாவை மார்கழி மாதம் முழுக்க சொன்னேன். எஸ், அது ஒரு அனுபவம் தானே. இப்போ நாளைக்கு யாரும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா எஸ் படுத்துட்டு இருந்தாலும் சொல்லலாம், ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே பெருசு. ஒரு மனுஷன் தன் அனுபவத்தில் சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்கு விலை. அனுபவம் இல்லாமல் சொல்லும் பொழுது அந்த விஷயத்துக்கோ அந்த வார்த்தைக்கோ அவன் சொல்ற கருத்துக்கோ ஒரு மரியாதை இருக்கவே இருக்காது. இப்ப வேதவியாசருடைய பாகவதமா இருக்கட்டும், ஆழ்வாருடைய பிரபந்தங்களா இருக்கட்டும், வெறும் வெற்று வார்த்தைகளா இருந்தால் அதெல்லாம் கிடையாது. அவளுடைய அனுபவம், அதனாலே அதை வாசிக்கும் பொழுதோ ராமாயணம் பாகவதம் இதை கேட்கும் பொழுதோ நமக்கு அப்படி நம்மளால ரிலேட் பண்ண முடியறது. அவ ஹையர் லெவல்ல நாம இல்லைன்னா கூட நமக்கு அது ரிலேட் ஆகிறது லைஃபோட அப்படின்னா அவர்களுடைய அனுபவம் குரு. அனுபவம் பெருசு. இப்போ கிராமத்துக்குள்ளெல்லாம் போகிறோம், எங்கேயோ தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம், வழி தெரியல, ஏதோ ஒருத்தரை பார்க்குறோம், அவர் சொல்கிற நேரம் போங்க, லெஃப்டில் போங்க, ரைட்டில் போங்கன்னா அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கை வச்சு நம்ம போய்டுறோம். ஸோ அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அனுபவத்தில் இருக்கா, அவனுக்கு தெரியும்னா அந்த பாடி லாங்குவேஜ் சொல்கிற மெத்தடு அதை வச்சு எஸ் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கூகுளை கூட நம்ப மாட்டோம். ஒரு மனுஷன் சொன்னான்னா யோசிக்க வேண்டாம். சில சந்தர்ப்பங்களில் அந்த கூகுள் என்ன பண்ணணும்னா பின்னாடி இதில் கொண்டு விட்டுடும். சில சந்தர்ப்பங்கள்ல முன்னாடி தெரியல கோவிலோ வீடோ இருக்குன்னா பின்னாடி இதில் கொண்டு போய் நம்ம போய் திருப்பி முடிப்பாங்க, லொக்கேஷனே இருக்காது. அப்போ அங்கே இருக்கவா சொன்னா, சார் நீங்கள் முன்னாடி தெருக்கு போகணும் சார், இந்த பக்கம் வந்துருச்சிங்க அப்படின்னா. அப்போ அனுபவம் தான் பெருசா. இன்னைக்கு ஆண்டாள் திருப்பாவை அவ்வளோ வசதியாக இருக்கணும். ஆண்டாளுடைய அனுபவம் அங்கே பேசுறது. பொய்யான விஷயங்கள்லாம் ஒரு எல்லைக்கு மேலே அதை பிரகடனப்படுத்தணும்.
இவ பாகவதமோ ராமாயணத்தையோ பிரகடனப்படுத்த வேண்டாம். அது ஏற்கனவே இருக்கு. அவளுக்கு ஒரு காலகட்டத்தில் அது அனுபவத்தை ரிலேட் பண்ணிக்க முடியும். எஸ், ஆமான்னு ஒத்துக்கொள்ள முடியும். அப்ப சமர்த்த ராமதாசர் பார்க்கிறார், சரி இவன் வந்து இவர்கள் எல்லாரையும் இந்த மாதிரி பயமுறுத்தி வச்சிருக்கான்னு புரிஞ்சுடுது. அப்ப சமர்த்த ராமதாசருக்கு ஒரு வருத்தம் வரதான் சரி. மகாத்மாவுடைய வருத்தமே வராதான்னா, மகாத்மாக்களா இருக்கட்டும், அவதார புருஷர்களா இருக்கட்டும், அவளுக்கும் வருத்தம் வரும். இப்ப ராமனுக்கு வருத்தம் வர்றது, சீதையை தொலைச்சிட்டோமே, ஒழுங்கா பார்த்துக்கலையே அப்படின்னு வருத்தம் வருது. புலம்புறதை பார்க்கணும். ராமனுக்கும் கோபம் வருது, ராமனுக்கும் ஆதங்கம் வருது, ராமனுக்கும் வெறுப்பு வருது, ராமனுக்கும் அழுக வருது. இட்ஸ் வெரி காமன். ஆம்பளை அழக்கூடாது அதெல்லாம் கிடையாது. அழுக வந்தா அழுதான், அழுக பொய்யா அழுகாதான் தப்பு. எமோஷனலி சில சந்தர்ப்பங்கள்ல யாரா இருந்தாலும் அழுக வரும். சங்கரர், ராமானுஜர், மத்வாசர் ரொம்ப வருஷம் கழிச்சு ரங்கராஜனை பார்த்தோன்னா ராமானுஜருக்கு கண்கள்ல கண்ணீர் வரதான் செய்யறது. இத்தனை வருஷம் பிரிஞ்சுட்டோமேன்னு கண் போன கூரத்தாழ்வான பார்க்கும் பொழுது ராமானுஜருக்கு துக்கத்துல கண்ணீர் வரத்தான் செய்யறது. பெரிய நம்பிகள் திருநாடு அலங்கரிச்சான்னு கேட்டோம்னா அழுக வரத்தான் செய்யறது. கல்லு கிடையாது. மகாத்மாக்களோ பரமாத்மாவோ அவதார புருஷர்களோ கல்லு கிடையாது. எமோஷன்றது பேசிக். ஒரு ஒரு எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான ஒன்று. எமோஷன் இல்லாமல் எந்த உயிரினமும் கிடையாது. மரம் செடி கொடி கூட எமோஷன்ஸ் உண்டு. இப்ப நாயெல்லாம் வால் ஆற்றுறது, சந்தோஷத்தை காட்டுறது, நாயெல்லாம் குறைக்கிறது, அதனுடைய கோபத்தை, வெறுப்பை, இல்லாட்டி அதனுடைய பயத்தை வெளிப்படுத்ததானே செய்யறது. இப்ப கூட நான் சமீபத்தில் ஒரு ரீல் பார்த்தேன். ஏதோ ஒரு நாய், எந்த நாடுன்னு தெரியல, அது டெய்லி ட்ரெயின், பஸ்ஸு, ஃபெர்ரி எல்லாத்துலையும் ஏறி அத்தனை கிலோமீட்டர் போய் ஏதோ ஒரு கடையில் போய் எதையோ சாப்பிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும். வாரம் அதை சண்டே அன்னைக்கு அதனுடைய எஜமானன் அழிச்சுட்டு போவோம் போல இருக்கு. ஒரு ஸ்டேஜில் அவருடைய எஜமானன் செத்து போயிட்டார். ஸோ இதுக்கு அந்த அந்த மெமரிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த எஜமானனுடைய மெமரிஸை ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி டெய்லி ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு. இப்போ நான் உயிரோட இருக்கானு தெரியாது. அதனால அதுக்கு ஸ்பெஷல் ஐடி கார்டெல்லாம் மாட்டி விட்டுருக்கா. ட்ரெயின், பஸ் எல்லா இடங்கள்லையும் அது பாட்டுக்கு ஏறும் போகும். கரெக்டாக அந்த 8 மணி ட்ரெயின்னா 8 மணி ட்ரெயின் ஏறும். அதுக்கப்புறம் அந்த ஃபெரியை பிடிக்கும். அதுக்கப்புறம் கடந்து போகும். ஒரு பஸ் ஏறும். ட்ரெயின், பஸ்ஸு, ஃபெரினா அந்த நதி இதெல்லாம் கடக்கக்கூடிய படகு மாதிரி வச்சுக்கணும், ஸ்டீம் போட் மாதிரி. ஃபெரின்னு பெருசாக இருக்கும். இது எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கு. போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி சில நாய்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த எஜமான செத்து போயிட்டான்னா அவனோட அந்த கல்லறை பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கும். வருஷக்கணக்காக அங்கேயே உட்காந்து போய் யாராவது ஃபீட் பண்ணுவார், சாப்பிடும். ஸோ எமோஷன்றது நார்மலான ஒரு விஷயம். கோபம் எஸ் வரும், பயம் வரும், ஆதங்கம் வரும், அழுக வரும், ஏன் பொறாமையும் வரும், குழப்பம் வரும். அதுக்கப்புறமா நீங்க அதை ஆலோசனை பண்ணி அதுலேருந்து உங்களை மேலே கொண்டு வரணும். சில அனுபவங்கள்ல சில விஷயங்கள்ல டக்கு டக்கு டக்குன்னு வெளில வருவேன். சில விஷயங்கள்ல கொஞ்சம் டைம் எடுக்குவேன். அவ்வளவுதானே ஒழிய இது ரொம்ப யதார்த்தம். எமோஷன்ல நாம மேலையும் கீழே ஏறி இறங்குறதுன்றது வெரி காமன். இதெல்லாம் தாண்டி நாம நம்மளை நெறிப்படுத்திண்டு இந்த எமோஷன்ஸை ஓவர் கம் பண்றது தான் ரகசியம். எமோஷன்ஸ் வராம இருக்காது. உணர்ச்சி உள்ளவர்கள் தான் ஜீவர்கள். பகவானை பார்த்தா நாரதருக்கு கூட அவ்வளவு தெரிஞ்சு நாரதருக்கே பகவான் மேல கோவம் வருது, சாபம் கொடுக்கிறாருன்னு இருக்கு. கோபிகள் கண்ணனை கோச்சிக்கிறான்னு இருக்கு. அப்புறம் கோபிகைகளே ரியலைஸ் பண்றா, கண்ணனிடத்துல மன்னிப்பு கேட்கிறா. இது வெரி காமன் தான். ராமானுஜருக்கே கோவம் வருது, கூரத்தாழ தள்ளிட்டு போயிட்டு இருக்கார். இதுல என்ன இருக்கு? அப்ப ராமனே சொல்றான், இந்த கைகையை பத்தி பேசாத லட்சுமணன், வேற தானே பேசுன்றான். ராமனுக்கே வெறுப்பா இருக்கு கைகையை பத்தி கேட்க. ராமன் தானே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தானே. எஸ், ஓவர் கம் பண்ணித்தான் ஆகணும். சமர்த்த ராமதாசருக்கும் வருத்தம் வருது. ஏன்னு கேட்டா, ஏதோ ஒரு முகம்மதியர்கள் இருக்கிற இடம் இந்த மாதிரி இருந்தா அவர் வந்து தில்ல நின்றுடுவார், பார்த்துருவோம் அப்படின்னா. ஒரு ஊரில் அவ போகும்பொழுது யாருமே அவருக்கு வந்து பிக்ஷையே போடலை. ஊரை தாண்டி வரும்பொழுது அவள் வீடெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சோன்னா கட கட கடன் ஓடி வந்து எல்லாம் சமர்த்த ராமதாசரை சரணாகதி பண்ணார்கள்னு இருக்கு.
இந்துக்களே இப்படி பண்றாங்கன்னா அப்ப நிஜமாவே ஒரு ஆதங்கம் வரத்தானே செய்யும். சமத்ராமதாசருக்கு அது எப்படி இந்துக்கள் இப்படி பண்ணலாம்? நாம ஒன்றும் இவாகிட்ட காசு பணம் சொத்து சுகம் இல்லாட்டி ஒரு பெரிய ஆசிரமம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பெரிய டிமாண்ட்ஸே கிடையாது. நிறைய மகாத்மாக்கள் நான் பார்த்துருக்கேன், டிமாண்ட்ஸே இருக்காது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிஜமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டிமாண்டிங்கே இருக்காது அவளுக்கெல்லாம். அப்ப ரொம்ப வருத்தப்படுற சமத்ராமதாசர். இந்துக்கள் ஒன்னா சேரணும். அவன்னா வெளியூர்ல இருந்து வந்தவன், அவனுக்கு இந்த தர்மத்தை பத்தி தெரியாது. அதனால இதை கிண்டல் பண்ணுவான், கேவலப்படுத்துவான், இதுக்கு தடை உண்டாக்குவான், எல்லாம் பண்ணுவான். ஏன்னா அப்பதான் மதம் மாறுவார்கள். இவர்கள் இந்துக்கள் தானே. எல்லா வீடும் பார்த்தா தெரியுது இந்துக்கள் வாசல்ல கோலம் எல்லாம் போட்டிருக்கா. அப்ப யாரோ அவர் கண்டுபிடிச்சார். சமர்த்தராமதாஸ் அதுலதான் கில்லாடி. எல்லாத்துக்குமே விஷயம் தெரியும், சும்மா 10 இருக்கப்படாது. ரொம்ப வருத்தப்படுற, ஒன்னும் சாப்பிடல. அவர் ராத்திரி அமைதியா படுத்துட்டார், ஒண்ணுமே சாப்பிடல. அவர் ரொம்ப ஆதங்கமா இருக்கு. அவர் பாட்டுக்கு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜபிக்கிறார். பெரியவர், ரொம்ப கம்பீரியமானவர் சமர்த்தராமதாசா. அப்படியே அப்பதானே சொன்னேன், போன கிராமத்துல 2 பேர் கழுத்தை பிடிச்சு கோழியை காப்பாத்துனவருக்கு இப்படி ஒரு ஆதங்கம் வரலாமான்னா எஸ். அதனால மகாத்மாக்கள்லாம் கல்லு மாதிரி இருப்பார். அப்படிலாம் கிடையாது. அவளுக்குள்ளேயும் நிறைய எமோஷன்ஸ் உண்டு, அது ஓவர் கம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த எமோஷனால பிரயோஜனம் இல்லை, இந்த எமோஷனால அவசியம் இல்லை. அதே மகாத்மாக்கள் கோபத்தை சத்தமும் போடுவார். ஏன்னா அப்பதானே அடங்குவோம் நம்ம. இல்லாட்டி நமக்கு புரியாது இல்லையா அந்த ரியாலிட்டியை. சில சந்தர்ப்பங்கள்ல கண்ணு இப்ப சமர்த்தராமதாசரே அந்த 2 பேர்கிட்ட தத்துவத்தை சொல்லி ஜீவனை இம்சிக்காதேன்னு சொன்னா கேட்க மாட்டேன். 2 பேர் கழுத்தை பிடிச்சோன்னா அடங்கி விடுறா. படுத்துட்டா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன். பார்த்தா பயங்கர பயத்து வலி. அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு எங்கிருந்தோ வந்தாச்சு. அப்புறம் வைத்தியர்லாம் கூப்பிட்டாச்சு. என்னெல்லாமோ பண்றான், துடிக்கிறான், லிட்டரலா துடிக்கிறான். அப்ப வீட்டில் இருக்கவாள் பைரவன், அவளோட குலதெய்வம் பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்றான். அப்ப அவனுக்கே சொப்பனத்துல பைரவர் வர, நீ பண்ணது பெரிய தப்பு. அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? இப்பதான் சமர்த்தராமதாசர் பைரவ பத்தி அபங்கம் பாடிட்டு வந்தான்னு சொன்னாங்க. இவ ஊர்ல ஒரு பைரவபா இருக்கோ, அதே பைரவபாவான்னு தெரியல எனக்கு. அவர் எல்லா ஜீவனுக்கும் நன்மை செய்யக்கூடியவர். அந்த மனுஷனுக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அவருக்கு பண்ணா இந்த ஊரே நன்னா இருக்கும், குடும்பம் நன்னா இருக்கும், வம்சம் நன்னா இருக்கும். இப்ப வாடுற செடிக்கு தண்ணி ஊற்றினா கூட புண்ணியம்னு இருக்கு, காக்கைக்கு சோறு வைக்கிறது புண்ணியம்னு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப சொல்ற இந்த பைரவர் சொல்ற, முதல்ல நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்ப மட்டும்தான் இந்த வலி சரியா போகும். இல்லாட்டி இதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நீ பண்ண அபச்சாரம் இது. சமர்த்தராமதாசோட வயிற்று வலி வரட்டும் புரியாது. அப்படி ஒரு ஆதங்கம், அந்த ஆதங்கம் தெய்வத்தால ஒத்துக்கொள்ள முடியும். ஒரு நல்ல மனுஷனுடைய ஆதங்கம் நிஜமாவே பாதிக்கத்தான். அதனால்தான் இந்த வனவாச இந்த பாண்டவர்கள்லாம் அஜ்ஞாத வாசத்துல வாழ்கிறார்கள். தலைமறைவு வாழ்க்கை, இதுதான் அஜ்ஞாத வாசம்னு பேரு. யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு வர்றது. அப்ப அந்த விராட தேசத்துலதான் இருக்கா. அப்ப யுதிஷ்டரை கூட அவ அடிக்கிறா, அவர் ரத்தம் வழியுது. ரத்தம் கீழே விழப்படாது அவர் தாங்கின்றார். ஏன்னா ரத்தம் கீழே விழுந்தா தேசத்துக்கே கெடுதல் வந்துடும். சீதா பிராட்டியுடைய அழுகிய லங்கையை படாத பாடு தீக்கிரை ஆக்கிற்றுன்னு பார்க்கணும் ராமாயண இந்த காலத்தில். அதனால அது குடும்பமா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். ஒரு கிராமமா இருக்கட்டும், நகரமா இருக்கட்டும், மகாத்மாக்களை அவமரியாதை பண்ணாமல் இருக்கணும்ன்றது தர்மம். தெரிஞ்சவொன்னா கரெக்டாக தேடி வந்துட்டான். சமர்த்தராம ஏதோ ஒரு கோவிலில் தான் படுத்துப்பார், அவருக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக வேறு எதுவும் வேண்டாம். வந்தான், மன்னிப்பு கேட்டான்.
என்னை வயிற்றுலேருந்து காப்பாற்றும்போது துடிக்கிறேன்னு அந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். சமர்த்தராமதாசர் அவன் தலையில் கையை வச்சு ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. நீ ஒரு பஞ்சாயத்து தலைவன் சொன்னால் ஜனங்களுக்கு நல்வழி காட்டணும், தர்மத்தில் ஈடுபடுத்தணும். நீ அதர்மத்தை பண்ணப்படாதப்பா. அவன் இந்துக்கள்லாம் ஒன்னா இருக்க வேண்டிய காலகட்டம். நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து சத்ரபதி சிவாஜிக்கு துணையா நிற்கணும். அக்கம் பக்கத்தில் பல கிராமங்கள்ல எல்லாம் அவெல்லாம் மதம் மாறி இருக்கா. இப்ப நாமெல்லாம் ஸ்ட்ராங்கா ஒத்துமையா என்ன நினைச்சுட்டு இருக்கா சொன்னோன்னா அவனுக்கு அவன் தவறு புரிஞ்சது. அப்புறம் ஊர்ல எல்லாடி நீங்க எல்லாம் வந்து தயவு செஞ்சு பிக்ஷை போடுவோம் சொல்லி அவன் அனுபவத்தை எல்லாரும் முன்னாடி வெக்கம் இல்லாம சொன்னான். தெரு தெருவா போய் அவனே சொன்னான், தண்டோரா போட்டு சொல்ற. ஜனங்கள் எல்லாம் வந்து சமர்த்தராமதாசருக்கு பிக்ஷை கொடுக்க சமர்த்தராமதாசர் அத்தனை பேருக்கும் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமன் உபதேசம் பண்ணி இவனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறார். ஸோ எமோஷன்ஸ் இங்கே புது விஷயம் வச்சுக்கோங்க. எமோஷன் வரும், வராமல்லாம் இருக்காது. பொறாமை, வயிற்றறிச்சல் எல்லாம் வரும். அதை ஆராய்ச்சி பண்ணணும். உடனே கோபப்பட்டு அது எதனால வருது, யாருனால, நம்ம இடத்துலேருந்து தானே வருது. கோபமோ பொறாமையோ வயிற்றறிச்சலோ நீங்கள் தான் கவனிக்கணும். அந்த ஆதங்கமா அந்த ஆதங்கத்தை நீங்க தான் மாற்றிக்கணும். நீங்க கவனிச்சு பாருங்க, அதோட ரூட் காஸ் எனக்கு கிடைக்கல அவ்வளவுதான், எனக்கு நான் எனது, இதுதான் ரூட் காஸ். அதை ஓவர் கம் பண்ணி நீங்க தான் ஜெயிக்கணும். சரியோ? ஸோ மகாத்மாக்கள்னா கல்லு மாதிரி இருப்பா. இஸ் நோ எமோஷன்ஸ் என்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான தப்பான அபிப்பிராயம் எல்லாம் வேண்டாம். சரியோ? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.